கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பு விலகும். நன்மைகளை காண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் போகிற இடத்துலெல்லாம் அனுகூலமான கதவுகள் திறக்கும். உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல காரியங்களை கர்த்தர் செய்து கொடுப்பார். சொந்து போகாதீங்க, நம்பிக்கையாக இருங்க. இந்த நாளின் ஜீவத்துக்கான வசனம் சங்கீதம் 35:26. சங்கீதம் 35:26. எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெக்கினானே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெக்கத்தாலும் இலைச்சினாலும் மூடப்பட கடவர்கள். ஆபத்து நேரத்தில் சந்தோஷப்பட்டவர்கள், பெருமை பாராட்டுகிறவர்கள் வெக்கத்தால் மூடப்பட கடவர்கள். ஆபத்தான நேரம் நம்மை குறித்து சந்தோஷப்பட்டவங்க, அவர்களுக்கு வெக்கம் உண்டாகுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வரும்போது அதை பார்த்து சிரித்து மகிழ்கிறவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு அடுத்து ஒரு கஷ்டம் வரப்போகுது. அப்போ மற்றவங்க சிரித்து மகிழ போகிறாங்க. இது அநேகர் புரிந்து கொள்வதே இல்லை. சில குடும்பங்களை குறித்து சில குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. சில பிள்ளைகளை குறித்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையிலும் பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. கொஞ்ச நாள் தாண்டி பார்க்கும்போது இவங்க யாருக்கு விரோதமாக பேசி கஷ்டப்படுத்தினாங்களோ அதே போல் பிரச்சனைகள் இவங்க ஃபேமிலிக்குள்ளே வரும். அப்போ அவங்கள நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? காரணம் இல்லாமல் ஒரு குடும்பம் கஷ்டப்படும் போது, ஆபத்தில் சிக்கி இருக்கும்போது கைத்தட்டி சிரிச்சேன்ல, அதுக்கு நியாயத்தீர்ப்பு தான் ஆண்டவர் இப்படி கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எதேச்சியாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில நஷ்டங்களும் கஷ்டங்களும் பாடலும் வந்திருக்கலாம். அதனால் எதிரிகள் பெரிய சந்தோஷமாக மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். அதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒன்றுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பார்க்காதீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க. இன்னைக்கு காரணம் இல்லாமல் அவங்கள குறித்து, உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை குறித்து பெருசாக மேன்மை பாராட்டி பெரியாள்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க அடுத்த பிரச்சனைக்குள்ளே மாட்ட போகிறாங்க, சிக்க போகிறாங்க. அதனால் நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்ம நோக்கி பார்ப்போம், அவர் தோல் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்கு ஆயுஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை கிருபையாய் நடத்தும். ஒரு தெய்வீக சமாதானம் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். உம்மோடு உறவாடவும், உம்முடைய குரலை கேட்கவும் எல்லாருக்கும் பலன் கூடும். குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒரு தேவ சமாதானமும் கிருபையும் ஆசீர்வாதமும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும். அதே போல் ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். குடும்பங்கள் சமாதானம் பெருகட்டும், மேன்மை உண்டாகட்டும். சாட்சியை வைங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அதிசயம் வெளிப்படட்டும். ஜெப குறிப்புகளுக்கு பதில் கொடும். சாட்சியை எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.